ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிசீவ் ஆகி ஃபில்அப் பண்ணி வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுத்த அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அஃபிஷியலாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்லேயே ஈஸியாக செக் பண்ணி பார்க்க முடியும். எப்படி தான் வந்து பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம மொபைலோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ வந்து நான் சைடில் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு லாகின் ஆர் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து கேட்கும். சப்மிட் பண்ணால் உங்களுக்கு லாகின் ஆயிரும். இல்லை ஃபர்ஸ்ட் டைம்னா நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து ஈஸியாக சைன் அப் பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்கள் ஓட்டர் ஐடி லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு மொபைல் நம்பர் இருந்தாலும் போதும், நீங்கள் அதை லாகின் பண்ணி ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஒன்ஸ் சைன் அப் பண்ணிட்டு அண்ட் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு, நம்ம எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு கீழே எபிக் நம்பர் இருக்கும். உங்களோட எபிக் நம்பரை வந்து அதில் பார்த்து டைப் பண்ணிட்டு சர்ச்னு கொடுங்க. சர்ச்னு கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆச்சு. எஸ், உங்களோட எஸ்ஆர் ஃபார்ம் வந்து பிஎல் ஆஃபீஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் எத்தனை பேர்த்தோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லுங்க. அண்ட் என்னோடதுக்கு வந்து சப்மிட்டன் வந்து மெசேஜ் வந்து ஷோ ஆயிடுச்சு. அண்ட் உங்களுக்கும் ஷோ ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.